ஒரு ரீமேக் வந்து ரொம்ப அவ்வளோவா, ஏன்னா இதுவரையும் ரீமேக்ஸ் எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக இருந்ததில்ல. இது அதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இட் வாஸ் நைஸ். நான் ஆக்சுவலாக இந்த படம் பார்த்துருக்கேன் மலையாளமில். அதனால எனக்கு ஸ்க்ரீன் பிளேக்காக தான் நான் வந்தேன். நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது ப்ரோ, போய் பாருங்க. சூப்பராக இருக்குது. அவர் நடிச்சிருக்காரு, நல்லா பாருங்க போயிட்டு. படம் நல்லா தான் இருக்குது. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. த்ரில்லிங் தான், க்ரைம் த்ரில்லர் தான், நல்லா இருந்துச்சு. பிரசாந்த் எப்படி நடிச்சிருக்காரு? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர சூப்பராக நடிச்சிருந்தார், செம்மையாக நடிச்சிருந்தார். டைரக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. சிம்ரன் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. வனிதாலாம் நடிச்சிருக்காங்க, அவங்களாம் கொஞ்ச நேரம் தான் வராங்க. இருந்தாலும் சிம்ரன் பிரசாந்த் அந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அவங்க நெகட்டிவ் ரோல் தான், இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வர சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எப்படி இருந்தது? எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. கேரன் சார் இந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணாருன்னு நான் பார்த்ததே இல்லை. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். என்ன ஸ்டோரி ப்ரோ? எப்படி ஸ்டோரி? எப்படி ஸ்டோரி சிம்பிள் தான் ப்ரோ. நார்மலாக இந்த கிட்னி திருடுவாங்க, சும்மா சிம்பிளாக தான் இருக்குது. ஸ்டோரியாக நல்லா இருக்குது, பரவாயில்ல, பார்க்கலாம். ரீமேக் ஆக்சுவலா தெரியுது, ஹிந்தி ரீமேக்னு தெரியற மாதிரி இருக்கா? இல்லை தெரியல, அப்படி ஒன்று தெரியல. டைரக்ஷன் தியாகராஜன் சார் பண்ணிருக்காரு. இல்லை ஓகே, பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கும். ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. பிரசாந்த் சிம்ரன் காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. சூப்பராக என்ன பிடிச்சது? பிரசாந்தன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சாங்கு பிஜிஎம் எல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. சிம்ரன் எப்படி நடிச்சிருந்தாங்க? சிம்ரன் சூப்பராக நடிச்சிருந்தாங்க, புதுசாக இருந்தது. அந்த ட்விஸ்ட்லாம் எப்படி இருந்தது? ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் சூப்பராக இருந்தது. மற்றபடி எல்லாமே ட்விஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு தியாகராஜன் சார், நல்லா தான் பண்ணியிருக்காரு. மணிக்கு ஒர்த்து, ரேட்டிங் 9 கொடுக்கலாம். புது கான்செப்ட்டு, பிரசாந்தும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி கதையாக சூஸ் பண்ணலாம் அவர். ரீமேக் படம் இது ஆக்சுவலா. பார்த்தா ரீமேக் தெரியுது. இல்லை ரீமேக் மாதிரி தெரியல. மேபி அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ரீமேக் மாதிரி தெரியல, புது கதையாக இருக்குது. சிம்ரன் மேடம் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வரலாம் சார். ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் தான், த்ரில்லிங்காக போகுது. க்ரைம்ன்றது த்ரில்லர் சப்ஜெக்ட், த்ரில்லிங்காக போகுது. ஹிந்தி ரீமேக் ஆக்சுவலா. தெரியல சார், ஹிந்தி ரீமேக் மாதிரி தெரியல. நல்லா எடுத்திருக்காங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பிரசாந்த் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு சார். எந்த இடத்துலையும் ஹீரோயிசம் காட்டவே இல்லை. அவர் ஒரு மாஸ் ஹீரோன்ற எந்த இதுவும் காட்டவே இல்லை. அவர் ஒரு கேரக்டர் ஆக்டராக இப்போ நடிச்சிருக்காரு. அதில் சிம்ரன் எப்படி பண்ணியிருக்காங்க? சிம்ரன் மேடம் தான் அதிகமாக ஸ்கோப் இல்லை ஆக்டிங், அடிக்கடிக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு ரீமேக் வந்து ரொம்ப அவ்வளோவா, ஏன்னா இதுவரையும் ரீமேக்ஸ் எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக இருந்ததில்ல. இது அதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இட் வாஸ் நைஸ். நார்மலாக கமர்ஷியல் படம் மாதிரி தான், கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது படத்தில். அவங்க பர்சன் நல்லா நடிச்சிருக்காரு. தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. இவங்க ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. சிம்ரன் ஆக்டிங்கு அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஸ்டோரி கொஞ்சம் அங்கங்கே சீன்ஸ்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. யார் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாமல் திடீர்னு ஒரு சீன்ஸ் வருது, அதெல்லாம் நல்லாயிருக்கும். சமுத்திரகனி வனிதாலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்கள விட இவங்க ரெண்டு பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரசாந்தும் சிம்ரனும் நல்லா மற்ற கேரக்டர்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க? பிரியா ஆனந்த்லாம் இருக்காங்க. அவங்களாம் சும்மா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? நல்லா இருக்கு, பரவாயில்ல. படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குப்பா. பிரசன்ட் சாருக்கு ஒரு கம்பேக்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா. நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஸ்க்ரீனை விட்டு நம்ம ஐஸ் வெளிலே போகாது. படம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக 100 டேஸ் மேலே ஓடும். சூப்பர். பிரசன்ட் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லு. எங்கேயுமே லேக் இல்லை, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் இன்னும் நான் என்ன சொல்லணும்னா ரொம்ப கம்பேக்குன்னே சொல்லலாம் அவருக்கு. பிரசாந்த் சாருக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய படம் நடிக்கணும் அவர். ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்த்தாங்க. கண்டிப்பாக அது இன்னும் எதிர்பார்க்குறோம். இன்னும் 100 மடங்கு அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா விஜய் சாரும் அவர் அந்த பாட்லேயே வந்து நல்ல ஹிட் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகுன்றது சொல்லுவோம். நன்றி, தேங்க்யூ. சூப்பர் சார், ஒர்த்து சார். படம் பார்க்கலாம். நல்லா இருந்தது. பிடிச்சிருந்து. இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ். நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ் கூட நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆன் ஸ்க்ரீன் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் குட். சாட்டிஸ்ஃபைட் சார். நான் ஆக்சுவலாக இந்த படம் பார்த்துருக்கேன் மலையாளமில். அதனால எனக்கு ஸ்க்ரீன் பிளேக்காக தான் நான் வந்தேன். நல்லா இருந்தது. ஓகே, அது தெரியாமல் எப்படி ப்ரோ? அது தெரியும். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்ல படம் தான். ட்விஸ்ட்டு தானா படத்தில்? நல்லா இருந்ததுண்ணா. இருங்கண்ணா, நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சுன்னா பாட்டு நல்லா இருந்தது, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. படம் ரீமேக் மாதிரி தெரில. நல்லா சூப்பராக எடுத்துருக்காரு. பிரசாந்தும் ஒரு கேரக்டருக்கு நல்லா பண்ணியிருக்காரு.
எல்லோரும் கேரக்டரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சிம்ரன் மேம் அதான் பிளைண்டாக நடிச்சிருக்காரு, படத்துலேயே பிளைண்டாகவும் நடிச்சிருக்காரு. அது இந்திய வருஷன் பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து அது எல்லாமே தெரிஞ்சு பார்த்ததுனால கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். பட் ஆனால் புதுசாக பார்க்கறவங்களுக்கு இந்த படம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பார்க்கல, எனக்கு அதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த படம். நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. தெலுங்குல பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஓவரால் பிடிச்சிருச்சு. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். மற்ற வருஷனில் படம் பார்த்துருக்கீங்களா இந்த படம்? இல்லை பார்த்ததில்ல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். படத்தை சிம்ரன், பிரியானந்த், இல்லை சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போது பெரிய பெரிய ஹோட்டல்லையும் பிரியாணி விற்கிறாங்க, ரோட்டில் டக்குன்னு வந்து அவன் ஃபேமஸ் ஆகி விற்கிறான், அவனும் சேல்ஸ் ஆகுது. அந்த மாதிரி இவர் வந்து ஏற்கனவே பயங்கர மாசிரோ. இவர் இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இதுக்கப்புறம் தான் வரணும்னு இல்லை. இவர் யாருன்னா 2-3 பேர் அச்சா கூட ஜனங்க ஏற்றுப்பாங்க. அவர் கண்டிப்பாக விஜய் சேதுபதியோட பாடி லாங்குவேஜ் இருக்குது சார். அவர் கண்டிப்பாக அவர் வந்து பண்ண ஒரு ஆளை போட்டு அடித்தார்னா அந்த பாடி அவர் அடிக்கிற அளவுக்கு அவங்க பலவீனமாக ஊற அளவுக்கு, அதான் அவங்க ரத்தம் வாந்தி எடுக்கிற அளவுக்கு அவர் உடம்பு இருக்குது. அது ஏற்றுப்பாங்க ஜனங்க. அவர்னாங்க சாதாரண ஹீரோவாங்க, ஏற்கனவே ஹீரோவானவர் தானே. அஜித் விஜய்க்கு முன்னாடி ஹீரோவாங்க அவர் ஏங்க இப்படிலாம் பண்ணோம்? அது கஷ்டமாக இருக்குதுங்க. அவங்களே இப்போ என்னென்னமோ பண்ணுறாங்க. இவருனாங்க 100 பேர் 200 பேர் அடிக்கிறாங்க. இப்போ இவர் அடிக்க முடியாது. இவர் பாடிக்கு இவர் பண்ணுங்க நல்லா. ஓகேண்ணா, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. மற்ற லாங்குவேஜில் இந்த படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்க்கல, அதனால தான் நல்லா இருக்கு. படத்தை சிம்ரன், பிரியானந்த் அவங்கள எல்லாமே நல்லா தான் இருக்கு. காமெடிலாம் அந்த ஊர் வச்சிருக்காங்க. காமெடியெல்லாம் கிடையாது, படம் சீரியஸாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஓவராலாக மூவி எந்த மாதிரி? சாட்டிஸ்ஃபைட். ஹிந்தி படம் பார்த்துருக்கேன், மலையாளத்தில் பார்த்துருக்கேன், தமிழில் இது இருக்கும் அப்படின்னு. அந்த ரீமேக் படம் பார்க்குறதுலாம் நமக்கு புதுசு கிடையாது. அதை பார்க்காம இது வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்தாலே இது ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா தான் இருக்குது. அது பார்த்தாலே இது பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா தமிழில் எடுத்து சொதப்பின மாதிரிலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. சிம்ரன், பிரியானந்த், வனிதா அந்த மாதிரி நிறைய கேரக்டர். எல்லாமே நல்லா இருக்காங்க. சிம்ரன் கேரக்டர் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் நல்லா தான் இருக்குது. காமெடிலாம் வச்சிருக்காங்க. காமெடி யோகி பாபுவோட இது கரெக்டாக இருக்குது. மற்றபடி காமெடி பெருசாக இல்லை. ஏன்னா படத்துக்கு காமெடி தேவைப்படல, எல்லாமே சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஆமாம், இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, ஏதாச்சும் கமர்ஷியல் லெவலுக்கு ஆட் பண்ணோம், பாட்டு கீட்டு டான்ஸ் எதுவுமே இல்லை படத்தில். நல்லா நீட்டாக போகுது. கிளைமேக்ஸில் ஃபேன்ஸுக்காக இது மட்டும் வச்சுருக்காங்க, டான்ஸ். ஒரு லாஸ்ட்டாக சாங் வைப்பாங்க போலீஸ் கடிட்டில், அந்த மாதிரி சாங் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியும். அவர் பிளைண்டாக ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுறாரு. பிளைண்ட் இல்லாமல் பிளைண்டாக ஆக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் பிளைண்ட் ஆக்கிடுறாங்க அவரை. அதுக்கப்புறம் எப்படி அவர் சர்வை பண்ணுறாருன்ற மாதிரிலாம் இருக்குது. நல்லா இருந்துச்சு. படத்தை மற்ற வருஷன் இந்த படம் பார்த்துருக்கீங்க நீங்கள்? இல்லை இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு சிம்ரன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஆக்டிங் அவங்க 2 பேர் ஆக்டிங்குமே சொல்ல வேண்டியதில்லை, அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, சிம்ரன் ஆக்டிங் வேறு லெவல் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நிறைய கேரக்டர் இருக்கா? நல்லா சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படத்தை சிம்ரன் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. வேறு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்டர்டைன் படம் மாதிரி இது. நல்லா சாங்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கதை ஊர்வசி, யோகி பாபு, சமுத்திரக்கனி எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாண்ணா. என்டர்டைன் படம் நல்லா இருக்குது. கொஞ்சோட போர்டில் அடிக்கலாம், நல்லா இருக்குது படம். இல்லை நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரசாந்த் சிம்ரன் ஒன்றா நடிக்கிறாங்க. அது வேறு இது வேறுண்ணா. இது ஒரு கமர்ஷியலாக இருக்குது, நல்லா இருக்குது படம். எல்லாரும் பார்க்கலாம் வந்து. நல்லா இருக்குது படம். எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. போர் அடிக்கல, என்டர்டைமாக இருக்குது படம். எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்.